நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடைசி ரவுண்ட் இப்போ விளையாடலாம். அதுதான் மாத்தி யோசி. கொஸ்டின் கேட்பேன், அதுக்கு சம்பந்தமே இல்லாமல் நீங்கள் பதில் சொல்லணும். ஓகே? இதில் முதலாவதா விளையாட போகிற அந்த லக்கி கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யா, நீங்கள் தான். ரம்யா, ரூல்ஸ்லாம் உங்களுக்கு கிளியரா? கிளியர். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். என்ன சாப்பிட்டீங்க? இன்னைக்கு காலைல ஸ்கூலுக்கு போகல. நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறீங்க? இல்லை காலேஜ் வந்து ரொம்ப தூரமாக இருக்குது. இல்லைன்னு ஏதோ சொன்னீங்களே, அப்பயே அவுட்டு தானே நீங்கள்? எனக்கு தெரியாது. இப்போ அவுட்டு? எனக்கு தெரியாது 2 வார்த்தை. ஹலோ, கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சம்மந்தப்பட்டு சொல்லிட்டு அப்புறம் எனக்கு தெரியாது உனக்கு தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கும் தெரியாது போல இருக்கே. ஆடா என்னடா, இந்த பொண்ணுக்கு ரூல்ஸும் தெரியாது போல இருக்கு. என்ன பண்ணுறது? அவுட்டுங்க, அவுட். அவுட்டா? இதுதானே ½ அன் ஹவராக சொல்லிட்டு இருக்கேன். சரி, ஓகே. நீங்கள் ஸ்கூலாக படிக்கிறீங்கன்னா இல்லை அப்படின்னீங்க. இல்லை சம்மந்தப்பட்டு பதில் சொல்லக்கூடாதுங்க. இதுதானே நான் ஆரம்பத்திலே ரூல்ஸ் இருக்கு இல்லையா, ரூல்ஸ், இந்த ரூல்ஸ் சொல்லுவாங்கல்ல ரவுண்டுக்கு முன்னாடி, அதெல்லாம் புரிஞ்சிச்சான்னு கேட்டனே. அது புரிஞ்சிச்சு, ஆனாலும் இப்படி தான் விளையாடுவீங்களா? வருது. அது பேசிக்கலி மை மிஸ்டேக், மை ஃபால்ட். கரெக்ட். பட் அதுக்கு மேலே எனக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதான் ஹைலைட்டே. நல்லா விளையாடுங்க. இந்த மாதிரி விளையாடக்கூடாது 2 பேரும். ஓகே ஓகே, போய் உட்காந்துங்க. வெல்கம். வேணாம், டோன்ட் கம் ப்ளீஸ். ஐ வில் நெவர் கம். தேங்க்யூ. இதுக்கு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தீங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே அவுட் ஆகுது. எனக்கு என்னங்க, இது ரொம்ப டிஃபிகல்ட்டுங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டா? ஆமாம். கேட்குற கேள்விக்கு சம்மந்தமே இல்லாமல் பதில் சொல்லணுங்கிறது தான் ஈஸி வாழ்க்கையிலேயே. அதுக்கு போய் டிஃபிகல்ட்டுன்னு. ஓகே, வெரி குட். இப்போ அடுத்து ஸ்ரீதர், அவர் ஏதோ சிந்தனையிலே இருக்கார் ஆரம்பத்துலேருந்து. வாங்க. எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பீங்க? மொத்தம் எத்தனை கொஸ்டின் கேட்பீங்களா? நான் கவுண்ட் பண்ணியா crore நடத்துகிறேன். 14 கேள்வி கேட்பேன். 14th question if you answer you will win 2 crore rupeesன்னு சொல்கிறதுக்கு கான்வர்சேஷன் எவ்வளோ நேரம்? அதுதானே நாங்கள் சொன்னேன், 2 minutes 2 minutes. அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா எந்த ரூல்ஸையுமே கேட்க மாட்டீங்களா? பேசிக்கலி இந்த மாதிரி தானே. ரெடி? ரெடி. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஜெயிச்சிருவீங்களா இந்த ரவுண்டில்? என்ன எல்லாரையும் கலாச்சிட்டு இருக்கீங்களா? என்ன அர்த்தம்? மிரட்டுறீங்களா? இது கிறிஸ்மஸ் தாத்தா ஷூ தானே? யார் தாத்தா ஷூ? கல்யாணம் ஆச்சேன். ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? காது கீழே கொம்பு முளைச்சிருக்கு. காது கீழே கொம்பு முளைச்சிருக்கு. வெல் பிளேடுங்க. தேங்க்யூ. ஸோ நல்லா விளாண்டிங்க ஸ்ரீதர். ஆனால் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து முறைக்கிறீங்க, மிரட்டுறீங்க, ஏதோ தெரியல. என்னை பற்றி யாராவது தப்பாக சொல்லியிருக்கிறாங்க உங்கள்கிட்ட. இப்படிலாம் இல்லையா? ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. ஹலோ, ப்ரிப்பேர்? நீங்கள் ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு வரீங்க? ஓகே, வாங்க வாசவி. ரெடியா? உங்களுக்கு ரூல்ஸ்லாம் புரிஞ்சதில்ல? யார் மாதிரி விளையாடுவீங்க? ரம்யா மாதிரி விளையாடுவீங்களா, ஸ்ரீதர் மாதிரி விளையாட போறீங்களா? வாசவி மாதிரி. வாசவி மாதிரி விளையாடுவீங்க. நீங்கள் பெரிய டென்னிஸ் பிளேயர் சானியா மிர்சா. உங்களை மாதிரி சொன்னால் எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஜெயிச்சிருவீங்க இந்த ரவுண்டு. பேசவே மாட்டேன், ஏன்னா அந்த ரவுண்டில் பேசணுங்க. இப்படி மண்டையிலையும் ஆட்டக்கூடாது, அவுட் பண்ணிவிடும். ஓகே, ரூல்ஸ்லாம் கிளியர்? கிளியர். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 2 பேரில் யார் ஜெயிப்பாங்க? ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு. ஐஸ்கிரீமா? எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கல. ஏன் பிடிக்கல? இந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கு. எந்த கலர் காம்பினேஷன்? மழை பெய்யுமா? என்னைக்கு? இந்த ஷூ பிடிக்கல. எந்த ஷூ? உங்கள் பேண்ட்டு நல்லா இல்லை. பேண்ட் அங்கே இல்லைங்க, இங்கே இருக்குல்ல. அவரே என்னை பார்த்து சிரிக்கிறாரு. எவரு? அப்பாவுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் சொல்லணும் அவர்கிட்ட? அம்மா நைட்டு என்ன டின்னர் பண்ணுவாங்க? மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க? கலர் ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு பிடிக்கல. இதானே ஏற்கனவே சொன்னீங்க, கலர் ஒரு மாதிரி இருக்கு, பிடிக்கலன்னு. இந்த ஷூக்கு பதில் வேற ஷூ போட்டு வந்திருக்கலாம். அவுட்டு தானே நீங்கள்? தெரியல. இப்போ அவுட்டு தானே. ஒரு வார்த்தையில் பதில் சொல்லியதால் உங்களுக்கு 1 லட்சத்துக்கு எங்களால் கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக அவுட் அப்படின்னு நாங்கள் சொல்லிடுறோம். அழாதீங்க. அவங்களோட கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா தாங்க விளையாண்டுருக்கீங்க, அதுக்கே அழுகுறீங்க. அழக்கூடாது. ஓகே ஓகே, அழாமல் போய் உட்காந்துக்குங்க. இப்போ மாற்றி யோசி ரவுண்ட் நம்ம விளையாண்டு முடிச்சிட்டோம். இந்த ரவுண்டுக்கான ஸ்கோர்ஸ் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமான விஷயம், 3 பேருமே அவுட் ஆகிட்டாங்க. இந்த ரவுண்டில் ரொம்ப சீக்கிரம் அவுட் ஆனவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட் ஆனவர்னு போதே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. என்னங்க ஏதோ 2 நிமிஷம் விளையாண்ட மாதிரியே முறைக்கிறீங்க, ஆச்சரியமாக வேற நானா சீக்கிரம் அவுட் ஆனேன் சொல்லிட்டு நீங்கள் தான் சீக்கிரம் அவுட் ஆயிருக்கீங்க. அதனால உங்களுக்கு 300 பாயிண்ட் கம்மி பண்ணுறோம் ஸ்ரீதர்.
அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் வந்து 800 மைனஸ் 300 500 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். இதில் அடுத்தபடியாக கொஞ்சம் சீக்கிரம் அவுட் ஆனது 200 பாயிண்ட்டை விட போகிறது வந்து இந்த 2 பெண்களில் ஒருத்தவங்க தான். அது யாருன்னு தெரியுமா? தெரியுமே, யார்? நான் தான். வெரி குட், நீங்களே தான். ஸோ நீங்கள் 200 பாயிண்ட்ஸ் எழுந்திருக்கீங்க. ஏற்கனவே 900 இருந்தீங்க, இப்போ 700 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. ரம்யா வாழ்த்துக்கள். வாசவி நீங்கள் 100 பாயிண்ட்ஸ் மட்டும் இழந்திருக்கீங்க இந்த ரவுண்டில். ஏற்கனவே 800 இருந்தீங்க, நீங்களும் இப்போ 700 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு டை ஆயிடுச்சு. ஸோ டை பிரேக்கர் நம்ம வச்சே ஆகணும். பிரதர் நமக்கு முடிஞ்சு போச்சு கதை, நமக்கு முடிச்சிட்டாங்க. ஸோ உங்கள் 2 பேருக்கு ஒரு டை பிரேக்கர் கொஸ்டின் நான் கேட்க போகிறேன். ஸோ உங்களுக்கு நான் கேட்க போகிறது என்ன சப்ஜெக்ட்லேருந்து கேட்கலாம் வாசவி? சயின்ஸ், ஜியாகிரபி, சோசியல். சொல்லுவீங்க நீங்கள். இல்லை சயின்ஸு, ஜியாகிரபி, சோசியல்லாம். சயின்ஸில் என்ன கொஸ்டின் கேட்கலாம் பிரதர் நீங்களே? சயின்ஸில் வந்து இந்த சயின்டிஃபிக்காக ஏதாவது கேளுங்க. சயின்டிஃபிக்காக? நான் கூட பொயட்டிக்காக ஏதோ கேட்கணுமா அப்படின்னு நினச்சேன். நான் சினிமா பற்றி நான் ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். ஓகே, 7ஆம் அறிவு படத்தில் நடித்த வில்லன் நடிகர், அவர் பேரை நான் கேட்க போகிறதில்ல, அவர் கதாபாத்திரம் பேர் டாங்கி. ஸோ டாங்லின்னு ஃபர்ஸ்ட் பஜர் ப்ரெஸ் பண்ணி சரியான பதிலை வாசவி கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள் வாசவி. ஸோ வாசவி நீங்கள் வின்னர் ஆகிட்டீங்கன்னா ஆப்வியஸாக நீங்கள் வந்து ரன்னர் அப் ஆயிருக்கீங்க. ரம்யா வாழ்த்துக்கள். ரன்னர் ரம்யா, அப்படி ரைமிங்காக இல்லை? வெரி குட் வெரி குட். எனக்கு அப்பவே தெரியும் இது மாதிரியெல்லாம் நடக்கும்னு. எப்போ தெரியும்? வரும்போதே தெரியும். ஒருத்தங்க ஃபேனுன்னாங்க, இன்னொருத்தங்க வேற ஏதோ சொன்னாங்க. அப்பவே தெரிஞ்சு போச்சு. அதுவா நடந்திருக்கு, நீங்கள் சும்மா உட்காந்துருக்கீங்க. ஓகே 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 ஓகே. அதுக்கு அந்த ரவுண்டில் சிரிச்சு நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கலாம்ல. இப்போ நீங்கள் 3 பேர் சேர்ந்து பாட்டு பாடுறீங்களா? வேணாம்ல? ஓகே ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். அப்போ டான்ஸ் ஆடுறீங்களா? பாட்டே வேணாங்கிறேன். டான்ஸ் பரவாயில்லைங்க, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். இல்லை எங்களால் அட்ஜஸ்ட் பண்ண. ஐயோ, உங்க முன்னாடி டான்ஸ் எல்லாம் நான் வேணா பின்னாடி போய் வெயிட் பண்ணுறேன். இல்ல இல்ல, நீங்கள் ஆடிட்டு அப்புறமா வாங்க. இல்லை பரவாயில்ல, நீங்கள் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு முக்கியமாக எங்கள் சீஃப் கெஸ்ட்டு டான்ஸ் ஆடியே தீரணும். இவங்க 3 பேரும் இப்போ சேர்ந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயத்தோடு முடிக்கலாம். நிறைய பேர் நாம் வந்து பயன்படுத்துகிற விஷயங்களை, அதாவது குப்பைகள்லாம் சேர்த்து அதை அப்படியே ரோட்டில் போட்டுடுறோம். அது மக்கும் குப்பையோ மக்காத குப்பையோ, சில மக்குகள் அதை அப்படியே ரோட்டில் போட்டுறதுனால உங்களுக்கே தெரியாமல் உங்களை தேடி பல வியாதிகள் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்த முறை ரோட்டில் குப்பை போடாமல் அதுக்குரிய இடத்துல அதை கரெக்டாக வச்சுட்டா நம்ம வீடு, தெரு, ஏரியா, வேறு என்னங்க, ஸ்டேட்டு, இந்தியா, இந்த உலகம் முழுவதும் எப்போவுமே சுத்தமாக இருக்கும். ஸோ இந்த நல்ல விஷயத்தோட நாங்கள்லாம் கிளம்புறோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அது இது எது இப்போ உங்களுக்காக இவங்களோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ். ஆடுங்க பிரதர், ஆடுங்க. வாங்க எல்லாம் வீட்டுக்கு, வாங்க எல்லாம் வீட்டுக்கு, வாங்க நீங்களும் வீட்டுக்கு. அவங்க ஆடுறாங்க பாருங்க, சூப்பரா. Thank you so much. Thanks a lot. I had a great time. Thank you so much.